வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றலை எப்படி நீக்கிறது, அதே போல மௌனத்தோட உண்மையான ஆற்றல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த விளக்க பதிவுல நாம அலச போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இப்போ இந்த வரிய கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். வீடு என்பது நமது மனநிலையின் பிரதிபலிப்பு. எவ்வளோ ஆழமான உண்மை இல்லையா? நம்ம வீடு எப்படி இருக்கோ அதுதான் நம்ம மனசோட குழப்பத்தையோ அல்லது அமைதியையும் காட்டுது. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, வீடு சுத்தமா இருந்தா மனசு ரொம்ப லேசான மாதிரி இருக்கும். அதுவே பொருட்கள் சிதறி கிடந்தா மனசுக்குள்ளேயும் ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். சரியா? சரி, இதுல நம்ம முதல் பகுதிக்கு வருவோம். வீட்டின் எதிர்மறை ஆற்றலை எப்படி நீக்குவது? முதல்ல இந்த டெட் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டெட் எனர்ஜிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு மூல முடுக்குகள்ல கவனிக்கப்படாம தேங்கி கிடக்கிற ஒரு விதமான எதிர்மறை அதிர்வுகள். இது அப்படியே தேங்கி நிற்கிறப்போ வீட்டில் இயல்பா இருக்க வேண்டிய நல்ல ஆற்றலோட ஓட்டத்தை இது முற்றிலுமா தடுத்து நிறுத்திடும். இதை உடனே சரி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இதை எப்படி சரி பண்றது? இந்த தூய்மைக்கான 4 எளிய வழிமுறைகளை அடுத்ததா பார்ப்போம். இந்த தேக்கமடைந்த ஆற்றலை வெளியனுப்ப நம்ம முன்னோர்கள் சொன்ன 4 சுலபமான வழிகள் இருக்கு. கல்லுப்பு, சாம்பிராணி மாதிரியான இயற்கை நறுமணம், ஓங்கார நாதம், அப்புறம் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம புலன்களோடு சம்பந்தப்பட்ட, நம்ம வீட்டில் நாமளே ஈஸியா செய்யக்கூடிய பிராக்டிக்கலான விஷயங்கள் தான். இதுல முதல் விஷயம் பஞ்சபூத சுத்திகரிப்பு. வாரத்துக்கு ஒரு நாள் கல்லுப்பு கலந்த தண்ணியால வீட்டை துடைக்கிறது சாதாரண விஷயம்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரும். இப்படி செய்யறதால பூமியோட ஆற்றல் சமநிலைப்படுறதோட வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இந்த உப்பு அப்படியே உறிஞ்சி அழிச்சிடும். ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாத்தீங்களா? ரெண்டாவது, இயற்கை நறுமணம். வீட்ல சாம்பிராணியோ அல்லது குங்குலியமோ போடுறது வெறும் வாசனைக்காக மட்டும் கிடையாதுங்க. இத காத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளை முழுமையா அழிச்சிடும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களை இதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும். வீடே ஒரு கோவில் மாதிரி அமைதியா மாறுறத நீங்க கண் முன்னாடியே ஃபீல் பண்ணலாம். மூணாவது விஷயம் ஒளி அதிர்வுகள். காத்தால எழுந்ததும் ஓங்காரநாதமோ இல்ல ஏதாவது ஒரு மெல்லிய இசையோ வீட்ல கேட்கும்படி செய்யறப்போ நம்ம முன்னாடி பார்த்தோமே அந்த டெட் எனர்ஜி, அது வீட்டின் மூளைகள்ல இருந்து அப்படியே வலுக்கட்டாயமா வெளியேற்றப்படுது. ஏன்னா அந்த ஒளியோட அதிர்வுகள் பாயும்போது எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ அங்க தேங்கி நிக்கவே முடியாது. நாலாவது, பழைய பொருட்களை அப்புறப்படுத்துறது. உடைஞ்ச கண்ணாடிகள், ஓடாம நிக்கிற கடிகாரங்கள், பல வருஷமா பயன்படுத்தாத பழைய துணிகள், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தா அது அந்த இடத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியை அப்படியே பிளாக் பண்ணிடும். இந்த பொருட்களை நீக்கி பாருங்களேன், வீட்டில் மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல எனர்ஜி எந்த தடையும் இல்லாம ஃப்ளோ ஆகிறத நீங்க நிச்சயமா உணர்வீங்க. இப்போ ஒரு சின்ன ஒப்பீடு பார்க்கலாம். ஒரு பக்கம் வெளிப்புற தூய்மை, அதாவது உப்பு நறுமணம் மூலமா வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது. இன்னொரு பக்கம் உள்புற அமைதி, நம்ம சுற்றி இருக்கிற இடத்த எப்படி சரி பண்றதுன்னு பார்த்த நாம அடுத்ததா நம்ம மனசை எப்படி அமைதிப்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பாலம்தான் மௌனம். அடுத்த பகுதிக்கு போகலாம். மௌனம், ஒரு உள்முக பயணம். மௌனம்னா என்ன? சும்மா பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறது மௌனமா? கண்டிப்பா இல்லைங்க. மௌனம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆக்டிவான ஒரு செயல். உங்களுக்குள்ளேயே நீங்க பயணிக்கிற ஒரு விஷயம் அது. நம்மள நாமே சந்திச்சுக்க, நம்ம மனசை நாமளே முழுமையா கவனிக்க நமக்கு கிடைக்கிற ஒரு அபாரமான வாய்ப்பு தான் உண்மையான மௌனம். இந்த மௌனத்துல அப்படி என்ன அறிவியல் ரீதியான நன்மைகள் இருக்குன்னு இப்ப பாப்போம். நியூரோபிளாஸ்டிசிட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூளை வளர்ச்சின்னு இதை சொல்லலாம். வாரத்துல ஒரு நாளாவது மௌனமா இருக்கிறப்போ நம்ம மூளையில இருக்கிற ஹிப்போகேம்பஸ் பகுதியில புது புது செல்கள் உருவாகுதுன்னு அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஹிப்போகேம்பஸ் தான் நம்மளோட மெமரி பவரையும் உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ற மாஸ்டர். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இந்த மௌனத்தோட உயிரியல் நன்மைகளை சுருக்கமா சொல்லணும்னா, முதல் விஷயம், இது கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை ரொம்பவே குறைக்குது. ரெண்டாவது, ஹிப்போகேம்பஸ் வளர்ச்சியை தூண்டுது. மூணாவது, நம்ம உடம்புல இருக்கிற அபரிமிதமான ஆற்றலை இது சேமிச்சு வைக்குது. வெறும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ள இவ்ளோ பெரிய கெமிக்கல் மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்றேன். நம்ம தேவையற்ற வார்த்தைகளை குறைக்கும் போது மூளைக்கு போற தேவையில்லாத தூண்டுதல்கள், அதாவது ஸ்டிமுலை குறைஞ்சிடும். இதனால மூளை ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடும். அதோட நேரடி ரிசல்ட் தான் இந்த கார்டிசோல் அளவு குறையிறது. அதாவது சும்மா அமைதியா இருந்தாலே போதும், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் தளர்னு குறைஞ்சிடும். நம்ம பல நேரங்கள்ல கவனிக்க தவற ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்ம உடம்போட மொத்த எனர்ஜில ஒரு பெரிய பகுதி நம்ம பேசுறதுக்காகவே செலவாகுதுங்க.
அப்போ நாம மௌனமா இருக்கிறப்ப அந்த மாபெரும் எனர்ஜி வீணாகாம அப்படியே சேவ் ஆகுது. சரி, அப்படி சேவ் ஆகிற எனர்ஜி என்னாகும்? அது ஆழமான சுயசிந்தனையாவும் ரொம்ப சிறந்த படைப்பாற்றலாவும், அதாவது கிரியேட்டிவிட்டியாவும் தானாகவே மாறிடும். இறுதியா இந்த மௌனம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி உதவுதுன்னு பார்ப்போம். மௌனம் தாங்க உங்களுக்கே அறிமுகப்படுத்துது. நம்ம மனசுக்குள்ள எங்கேயோ ஒழிஞ்சிருக்கிற கோபம், பதற்றம், பயம், இந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் அமைதியா உட்காந்து கவனிக்கவும் அதை சரி செய்யவும் மௌனம் அப்படிங்கிற கருவி ரொம்பவே உதவியா இருக்கு. நம்ம உள்முரண்பாடுகளை குணமாக்குறதுக்கு இதை விட சிறந்த ஒரு மருந்து இல்லவே இல்லை. சரி, நாம இப்போ இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களோட வெளிப்புறத்தையும் அதே சமயம் உங்க உட்புறத்தையும் தூய்மையாக்க நீங்க தயாரா? இன்னைக்கு நாம பார்த்த வீட்டை சுத்தப்படுத்துற அந்த 4 எளிய வழிகளையும், மனசை அமைதிப்படுத்துற இந்த மௌனத்தோட ஆற்றலையும் இன்னைக்கே உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.